1963ல நியூயார்க்ல இருக்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவனோட சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அவனோட 15வது வயசுல பாஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்கூல்ல இருந்த ஒரு பாஸ்கெட் பால் டீம் அவனை செலக்ட் பண்றாங்க. ஒரு நாள் அவனோட ஊர்ல ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அந்த டோர்னமெண்ட்ல அந்த ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவனு இந்த டோர்னமெண்ட்ல கலந்துட்டு விளையாட போறங்கிற ஒரு சந்தோஷத்தை வீட்டுல போய் சொல்லி அவங்க அப்பா அம்மாவை இன்வைட் பண்றான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் அவனை எலிமினேட் பண்றாங்க. அவனோட உயரம் கம்மியா இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. பட் இவனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. ஸ்கூல்ல போய் கெஞ்சி கேட்கறான், எப்படியாவது இந்த டோர்னமெண்ட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, நான் பிளே பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஹெல்ப்பராவது வரேன் அப்படின்னு சொல்லி. சோ கிரவுண்ட்ல இறங்கி விளையாடுவான்னு பார்த்தா ஓரமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவனும் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். பட் இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட மனசை தளர விடவே இல்லை. அடுத்த நாள்ல இருந்து அவனோட பிராக்டிஸை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அடுத்த வருஷம் மறுபடியும் அதே இடத்துல டோர்னமெண்ட் நடக்குது. இந்த டைம் ஸ்கூல் இவனை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல அவன் கிரவுண்ட்ல இறங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்து அந்த அரங்கமே அரண்டு போக ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அவனோட வாழ்க்கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனை தேடி வர ஆரம்பிக்குது. தன்னோட 21வது வயசுல சிகாகோ கோல்ஸ்ங்கிற ஒரு டீம் அவனை செலக்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து 15 NBA மேட்சஸ் அவன் பிளே பண்றான். அதுல 6 மேட்ச் தி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் அவன் வின் பண்றான். 2 கோல்டு மெடல் அடிக்கிறான் ஒலிம்பிக்ஸ்ல. நான் இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு உயரம் கம்மியா இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் இன்னைக்கு நேஷனல் பாஸ்கெட் பால் அசோசியேஷனோட ஃபவுண்டர் பிரின்சிபலா இருக்கிற மிஸ்டர் மைக்கேல் ஜோர்டன். அதாவது நம்ம லைஃப்ல எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்குதோ அது நம்ம வாழ்க்கையோட ரீடைரக்ஷன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க முயற்சியை நீங்க என்னைக்குமே கைவிட மாட்டீங்க.